சீரடிக்க ஆசை. 4 எபிசோட்ல நம்ம சீதா வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. "அக்கா என்னக்கா பண்ணுற, எங்கே இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "சீதா என்னம்மா பண்ணுற, நான் வீட்டில் அம்மா சமைச்சிட்ருக்கேன்" அப்படின்னு சொல்ல, சீதா ஒன்று, "சரிக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுதாக்கா கால் பண்ணேன். எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட பேசினா கொஞ்சம் தெளிவாக இருக்குமேதாக்கா கால் பண்ணேன்." "என்ன சீதா காலையிலேயே என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா வீட்டில்?" "அம்மா ஒன்றும் சொல்லலையே, சத்யா எதனா பிரச்சனை பண்ணுறானா சீதா?" "ஐயோ அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, அது நான் வந்து இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஹாஸ்பிட்டலு." "ஆமாம், திரும்ப எதனா ரோஹிணி வந்து பிரச்சனை பண்ணாங்களா சீதா, சொல்லுமா." "இல்லைக்கா அதெல்லாம் இல்லை, நான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்த்துட்டு இருக்கேன்லக்கா, அங்கே போகவே எனக்கு பிடிக்கலக்கா, அதான் வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கேன்க்கா." "என்ன சீதா சொல்கிற, அந்த வேலைக்கு நீ போக ஆரம்பிச்சிட்ட, வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துரும்னு சொல்லி நான் நிறையா கனவு கண்டேன், அம்மாவும் ஆசை ஆசையாக இருந்தாங்களே சீதா. ஏன் சீதா என்ன பிரச்சனை, ஏன் அங்கே நிற்க போகிறேன்னு சொல்கிறேன்?" "இல்லைக்கா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டலு, ஆனால் அந்த ரோகிணி அக்காவுடைய பிரச்சனை வந்துச்சுல்லக்கா, அதுலேருந்தே அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜர் வந்து என்ன ஒரு மாதிரி பார்க்குறாரு. நான் எது பேசினாலுமே அவரு என் மேலே சந்தேகப்படுற மாதிரியே பேசுகிறாருக்கா. அதுதான் எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்குது. அதுவும் இல்லாமல் சம்பளத்தை வேறு குறைச்சிட்டாங்க. இந்த மாதம் பாதி சம்பளம் கொடுத்தாங்களா, அடுத்த மாதம் வந்து என்னோட சம்பளத்தை குறைச்சிருக்காங்களாம். இனிமேல் நான் கரெக்டாக வேலை பார்த்தா தான் அடுத்தது சம்பளம் இன்க்ரிமெண்ட் வரும்னு சொல்லிட்டாங்க. என்னதான் இருந்தாலும்க்கா நான் பண்ணது தப்பு தானே. அவங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அவங்களுடைய ரூல்ஸை மீறி ஒரு ஸ்டாஃபோடைய டீட்டெயில்ஸை வந்து நான் வெளில சொல்லியிருக்க கூடாது. ஆனால் வந்து அது ரோகிணி அக்கா இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அவங்க பண்ண பிரச்சனைனாலக்கா அவங்க வந்து என்ன எல்லாருமே ஒரு தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்க்குறாங்க. நான் திரும்ப திரும்ப இந்த தப்பு பண்ணலனாலும் கண்டிப்பாக இனிமே அந்த மாதிரி யாராவது பண்ணிட்டாலும், "நீ பண்ணாத தானே அவங்க பண்ணாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, என்னால அவங்க ஹாஸ்பிட்டல் பேரும் கெட்டு போகும். நான் தான் எல்லாத்துக்கும் முன் உதாரணமா ஆயிடுவேன். அது மட்டும் இல்லாம, இனிமே அந்த தப்பு நடந்தாலும் உடனே எல்லாரும் என்ன தான் ஃபர்ஸ்ட்டு பார்ப்பாங்க. "நீ எதுவும் பண்ணியான்னு?" கேட்பாங்க. அது எனக்கு ஒரு மாரி இருக்கும்க்கா. "ஆமா சீதா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா. ஏன்னா இங்கேயே எடுத்துக்கோ, அத்தை எதுக்கா இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் என்ன தான் முதல்ல கூப்பிட்டு திட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆனது நான் மட்டும் தான். அந்த மாரி ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கயேன், திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்மள தான் சொல்லுவாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் சீதா. ஆனால் சீதா இந்த வேலையை விட்டுட்டேன்னா உனக்கு என்னம்மா பண்ணுறது? நல்ல வேலையா இருக்குன்னு பார்த்தேம்மா. சரி விடு, நான் மாமாட்ட சொல்லி வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் உனக்கு எதனா வேலை பார்க்க சொல்லவா?" அப்படின்னு சொல்ல, "ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் ஏன் கால் பண்ணேன் அப்படிங்கிறதே மறந்துட்டேன் பாருங்களேன். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு இருக்காளக்கா, காலேஜ் ஃப்ரெண்டு வித்யா இருக்காளே, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமே, அந்த வித்யாஸ்ரீ." "ஆமா சீதா, சொல்லு சீதா." "அந்த வித்யாஸ்ரீ இருக்காளக்கா, அவள் இப்போ வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாளாம். அங்கே கூட வேக்கன்சி இருக்காம். கண்டிப்பாக நான்லாம் வந்தேன்னா சூப்பராக அவங்க ஏற்றுப்பாங்க. அதோட என்னுடைய அந்த குவாலிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும். இங்கே பார்த்த சம்பளத்தை விட அங்கே அதிகமாகவே கிடைக்கும்." அப்படி மாதிரி சொல்லியிருக்காக்கா. "அதான் அங்கே போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். அது வரைக்கும் இந்த வேலைக்கு போகலான்னு இருக்கேன்க்கா." அப்படின்னு சொல்ல, உடனே மீனா, "சூப்பர் சீதா, இதை ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது நீனு. சூப்பர் சீதா, நீ என்ன பண்ணுற, அப்போனா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணு. அவங்க என்ன சம்பளம் தராங்க என்னன்னு பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமா நீ இந்த வேலைய விட்டு நின்னுக்கலாம். அவசரப்பட்டு இந்த வேலைய விட்டுறாத சீதா. அது வரைக்கும் இந்த வேலைக்கு கொஞ்சம் போ. கொஞ்சம் பொறுத்துக்கோ. யார் எது பேசினாலும் கண்டுக்காத. நம்ம மேல தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நம்ம யார்ட்டயும் பிரச்சனை பண்ணக்கூடாது சீதா. அதனால யார் எது சொன்னாலும் சரி, காதுல வாங்கிக்காத." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிக்கா, அதுதான் உன்ட்ட சொல்லிட்டு போலான்ட்டு தான்க்கா." "என்னைக்கு சீதா இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க?" "ஐயோ அக்கா, நேத்து தான் பேசினேன். இன்னைக்கே வர சொல்லிட்டாங்க இன்டர்வியூக்கு. நான் இன்னைக்கு நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் பர்மிஷன் போட்டிருக்கேன்க்கா மதியம் வரைக்கும். அதனால இப்போ நான் நேரா கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே ஆனுச்சு அப்படின்னா, மதியத்துக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இன்னும் 2 டேஸ் கழிச்சு இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நிற்கலான்னு இருக்கேன்க்கா." அப்படின்னு சொல்ல, "சூப்பர் சீதா, ஏதோ உன் வாழ்க்கை நல்லது நடந்துச்சுன்னு நினச்சேன். ஆனால் அது இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது, திரும்பவும் இப்போது இன்னும் நல்லது நடக்க போகுது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம அப்பா தான். ஸோ அப்பா தான் மேலேருந்து பார்த்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம் சீதா. கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீ பார்த்துப்போம்மா. போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. எனக்கும் கொஞ்சம் பூ கொடுக்க வேண்டியது இடம்லாம் போக வேண்டியது இருக்குது. சமைச்சிட்ருக்கேன். நானும் முடிச்சுட்டு பண்ணவா?" சரிக்கா பாருங்கக்கான்னு சொல்லிட்டு சீதா ஃபோனை வச்சுட்டு கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூக்காக போகிறாங்க. இங்கே மீனா ஒரு பக்கம் அவங்க சமையலாம் செஞ்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணி அவங்க அம்மாவை ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க இல்லையா, அதுக்காக வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு காலையிலே கிளம்புறாங்க. கிளம்புறத பார்த்த விஜயா, "ரோகிணி என்னம்மா அதுக்குள்ளே கிளம்பிட்ட?" அப்படின்னு கேட்க, "ஆன்ட்டி இது முக்கியமான கிளைண்ட் வராங்க ஆன்ட்டி. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் சொன்னேன்ல, அதுக்காக போயிட்டுருக்கேன் ஆன்ட்டி. இந்த கிளைண்ட்டு இந்த ஆர்டர் கிடச்சா நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆன்ட்டி. அடுத்தடுத்து நிறைய ஆர்டர் வரும் ஆன்ட்டி. அதான் கொஞ்சம் இப்போதைக்கு ரெஸ்ட்டை பார்க்காம ஓடுனா தானே ஆன்ட்டி நம்மளும் முன்னேற முடியும்." "ஆமாம் ஆமாம் ரோகிணி, நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா. எப்போதுமே நம்ம எதுக்காகவும் நம்ம வேலையை விடக்கூடாது.
இல்லை அப்படின்னா ஒரு சில பேர் மாதிரி வெறும் வாயாலேயே வடை சுட்டுட்டு இங்கேயே மூலையிலேயே உட்காந்துருக்க வேண்டியதான். போம்மா நீ போயிட்டு கஸ்டமரை பாருமா அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோகிணி ரொம்ப பரபரப்பாக இருந்து கிளம்பி போகிறாங்க. இருந்தாலும் ரோகிணி இந்த பார்லர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவுமே மாறிட்டா. ரொம்ப ஸ்பீடாக இருக்கா, ரொம்ப பரபரன்னு இருக்கா. கண்டிப்பாக இவ மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் உமனாக வரதான் போகிறா அப்படின்ற மாதிரி விஜயா நினச்சிக்கிறாங்க. ரோகிணி நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்குறாங்க அவங்க அம்மாவுக்கு திரும்பவும் அந்த உடல்நிலை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருக்குது. டாக்டர்கள் எல்லாமே ஒரு சில செக்கப்லாம் பண்ணணும், அப்புறம் எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் பண்ணணும், அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் உடனே பண்ணிவிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ரோகிணி கிறிஷ் அழைச்சிட்டு போய் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு திரும்ப அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் உள்ள வராங்க. வந்துட்டு அவங்களுடைய அம்மாவை அழைச்சிட்டு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு போகிறாங்க. பார்த்தா அப்போ தான் தெரியுது சீதா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வேலைக்கு வரத்துக்காக வந்திருக்காங்க. சீதாவுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க சீதா. அவங்களும் உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டோன்னே 2 பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. பரவாயில்லடி, இந்த ஹாஸ்பிட்டல் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. சொல்லிட்டியா சேர்த்துப்பாங்களே வேலைக்கு? விஜயஸ்ரீ உன்னை நம்பி தாண்டி வந்திருக்கேன். ஏன்னா ஏற்கனவே எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் பாதி சம்பளம் தான் தராங்க. அதை வச்சு வீட்டை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானே இந்த மாதம் மாமாட்ட தான் கொஞ்சம் கடன் கேட்டிருக்கேன். அதனால் அங்கே விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க அப்படின்னா என்னுடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரும்டி அப்படின்னு சொல்ல, ஏய் என்ன இப்படி சொல்லிட்டு சீதா, ஏற்கனவே நான் மேனேஜர்கிட்ட பேசிட்டேன். அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவர் ஓகேன்ட்டாரு. அதோட நான் அந்த ஹாஸ்பிட்டல் வேலை பார்க்க சம்பளத்தை சொல்லியிருக்கேன். அதை விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காருடி. அதனால் நீ நான் சொன்ன மாதிரியே பேசிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு உடனே வேலையை போட்டு கொடுத்துருவாங்க. சம்பளமும் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பிரச்சனை தீர்ந்துரும்டின்னு சொல்கிறாங்க. இந்த நன்றிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் தாண்டி எனக்கு இது. ரொம்ப தேங்க்ஸ் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வாப்போன்னு சொல்கிறாங்க. அவங்க நேராக போய் மேனேஜரை பார்த்து பேசி முடிச்சுட்டு மேனேஜரும் எல்லாத்தையுமே கேட்டுட்டு அப்புறம் ஓகே பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் இன்னும் 2 நாள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொன்ன உடனே சீதாவுக்கு மகிழ்ச்சி தாங்கலை. உடனே வெளியே வந்து மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. அக்கா சீதா பேசுகிறேன்க்கா. சொல்லு சீதா, போயிட்டியாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு? வந்துட்டேன்க்கா. இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். மேனேஜர் ஓகேன்ட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்லைக்கா. இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன்க்கா. சம்பளமும் அந்த ஹாஸ்பிட்டலோட கூட தரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா. அதனால் இந்த பிரச்சனை இருக்காது போலக்கா அப்படிங்கிற மாதிரி சீதா சொல்கிறாங்க. சூப்பர்மா மிஸ் சீதா, ரொம்ப சூப்பர்மா. சரிம்மா நீ கிளம்பி வீட்டுக்கு வா, நம்ம நேரில் பார்க்கலாம் சீதா. சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கும்போது, அக்கா அக்கா லைனில் இருக்கீங்களா? சொல்லு சீதா, என்னாச்சுமா? அக்கா என்னக்கா திரும்ப திரும்ப நமக்கு கெட்ட நேரம் அதிகமாகிட்டே இருக்குது. ஏம்மா என்னாச்சு? அக்கா ரோகிணி அக்கா இங்கேயே இருக்காங்க அப்படின்னு கேட்க, ரோகிணியா? இல்லை சீதா, அவங்க ஏதோ முக்கியமான மேரேஜ் ஃபங்க்ஷனு, அங்கே மேக்கப்னு சொல்லி அவங்க காலையிலே போயிட்டாங்களே. இல்லைக்கா, ரோகிணி அக்கா தான்க்கா இது. ரோகிணி அக்கா ஒரு பையனை அழைச்சிக்கிட்டு ஒரு அம்மாவை வீல் சேரில் தள்ளிட்டு போகிறத கூடியே போயிட்டுருக்காங்கக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சீதா சொல்கிற? கன்ஃபார்மாக ரோகிணி அக்கா தானா? என்ன சீதா, அவங்கள பற்றி பேசினாலும் நமக்கு எவ்வளோ பிரச்சனை தான் வரும், விட்டுரு சீதான்னு சொல்ல, இல்லைக்கா எனக்கு என்ன கண்ணா தெரியாது என்ன, அவங்க அதாக்கா ரோகிணி அக்கா தாக்கா, இருங்கக்கா பண்ணுறேன்னு சொல்லி சீதான்னு சொல்ல மீனா சொல்லவும் சீதா கேட்காம ஃபோன் வச்சிடறாங்க. வச்சுட்டு பின்னாடியே போய் பார்க்குறாங்க. ரோகிணி போய் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோட கிறிஸ் கூட ரொம்ப ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த சீதாவுக்கு ஏதோ டவுட்டாகவே இருக்குது. உடனே அவள் ஃப்ரெண்டு வித்யாஸ்ரீயை கூப்பிட்டு அவங்க யார், என்ன, எதுக்கு இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறாங்க. அவங்களும் விசாரித்து பார்க்கறதுல அது அவங்களுடைய அம்மா அப்படின்னும் இது அவங்களுடைய பையன் அப்படின்னும் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் இங்கே சேர்த்துருக்காங்க, 2 நாளாக இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே சீதாவுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சவொடனே சீதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்போது அன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னது எல்லாம் உண்மை தான், ஏற்கனவே அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஒரு ஃபோட்டோவை எடுக்கிறாங்க சீதா எடுத்த ஃபோட்டோவை உடனே மீனாவுக்கு அனுப்புகிறாங்க. அக்கா நான் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு சீதா, என்ன ஃபோட்டோ அது அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பாருங்கக்கா சொல்கிறேன்னு சொல்லிட்டு சீதா அப்படியே அதை முத்துக்கும் அனுப்புகிறாங்க. உடனே முத்து சைலண்டில் கால் வராரு. சீதா அப்படியே இந்த காலை கான்ஃபரன்ஸில் போகிறாங்க. முத்து உடனே, சீதா எங்கேம்மா இருக்க? அது ரோகிணி மாதிரி தெரியுது. அந்த பாலர் அம்மா கிறிஸ் கூட என்ன பண்ணுறாங்க? அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி தெரியுது. என்னம்மா நடக்குது அங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மீனாவும் அதே கேள்வி தான் கேட்குறாங்க. அப்போ தான் சீதா சொல்கிறாங்க, மாமா அக்கா 2 பேருக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். ரோகிணியுடைய அம்மாவும் அது, அவங்களுடைய பையன் தான் கிறிஷான். இவங்களுக்கு இப்போது ரோகிணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரோகிணி இப்போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. நான் எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டேன். உண்மை தான், இது உண்மையான தகவல் தான். ரோகிணியோட அம்மா தான் அவங்களாம் அப்படின்னு சொல்லவும் முத்துக்கும் மீனாவுக்கும் அதிர்ச்சி தாங்கலை. முத்து சொல்கிறாரு, மீனா நான் சொல்லலை, இந்த பாலனம்மா எதையோ பெருசாக மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்ல, ஆமாங்க நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை தாங்க, ஆனால் இவங்க இந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடாக இருப்பாங்கன்னு தெரியாமல் போச்சாங்கன்னு சொல்ல,
உடனே முத்து சொல்கிறாரு, இதை இப்படி விடக்கூடாது மீனா, நீ உடனே கிளம்பி வா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வா, நானும் அங்கே வரேன், இன்றைக்கி பால்ராமாவுக்கு இருக்க கச்சேரி அங்கேயே வச்சுருக்க முடிவை கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் ரொம்ப பரபரப்பாக கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சீதா அந்த ஹாஸ்பிட்டல் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ முத்து மீனாவும் போய் சீதா உதவியோட கண்டிப்பாக ரோகிணி அன்னைக்கு கையும் களமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ரோகிணியுடைய எந்த ஒரு ஆட்டமும் பழிக்க போகிறது கிடையாது. ஸோ எப்படியாப்பட்ட ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண விஜயோட நிலைமை என்னத்துக்கு ஆக போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோடில் கண்டிப்பாக பார்க்கலாம்.